Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸைஸ் 10.2 தான் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 7. Two concentric circles are of radius 5 cm and 3 cm. Find the length of the chord of larger circle which touches the smaller circle. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம லென்த் ஆஃப் த கார்டு தான் கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு கொஸ்டினில் டயக்ராமே இல்லை கரெக்டாக. ஸோ we have to draw the diagram. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் ரெண்டு சர்க்கிளுக்கு ஒரே சென்டர் இருந்தால் அதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்போது இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்மாலர் சர்க்கிளோட சென்டர் வந்து ஓ, அதே மாதிரி இந்த லார்ஜர் சர்க்கிளோட சென்டருமே வந்து ஓ தான். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். வென் டூ சர்க்கிள்ஸ் ஹாவ் த சேம் சென்டர் தென் இட் இஸ் கால்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்போது நீங்கள் சொல்லலாம் ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருந்தால் அதுவுமே அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சப்போஸ் இப்போ நீங்கள் இப்படி வரையலாம் கரெக்டாக சர்க்கிள்குள்ளே சர்க்கிள்லாம். பட் போத் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து வேறு வேறு சென்டர் இருக்குது. ஸோ அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது. வென் டூ சர்க்கிள்ஸ் ஹேவ் சேம் சென்டர் தென் இட் இஸ் கால்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஃபைன். இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்ன தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் லார்ஜ் சர்க்கிள். ஸோ கார்ட்னு என்னென்னு இப்போ கால் பண்ணோம். கார்ட்னா ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் வந்து ரெண்டு இடத்துல டச் பண்ணால் அந்த லைன் செக்மெண்ட்க்கு பேர் கார்ட். இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ கார்ட் இஸ் அ லைன் விச் டச்சஸ் த சர்க்கிள் அட் 2 points. டச்சஸ் கரெக்டாக. இதே ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு லைன் வந்து இப்படி கட் பண்ணுச்சுன்னா அந்த லைனுக்கு பேர் சீக்கெண்ட். சீக்கெண்ட் லைன் விச் கட்ஸ் த சர்க்கிள் அட் 2 points. ஓகே, இப்போ நம்ம கார்டு என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள். இப்போது இந்த லார்ஜர் சர்க்கிளுக்கு கார்டுனா இதுதான் கார்டு கரெக்டாக. ஸோ லைக் திஸ். ஆனால் வந்து அவங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் விச் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். இப்போ நீங்கள் இந்த கார்டு எப்படி ட்ரா பண்ணணுன்னா அது ஏபிக்கு ஐ மீன் இந்த பிகர் சர்க்கிளுக்கு கார்டாக இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் ஸ்மாலர் சர்க்கிள் டச் பண்ணணும். ஸோ நீங்கள் கார்டு வந்து இப்படி வரையணும். இட் ஷுட் டச் த ஸ்மாலர் சர்க்கிள். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பிஏ தான் வந்து கார்டு. இந்த இது வந்து லார்ஜர் சர்க்கிளுக்கு கார்டு அண்ட் தென் ஸ்மாலர் சர்க்கிளை டச் பண்ணுது. ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு லைன் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணால் அந்த லைனுக்கு போய் டேஞ்சன்ட் கரெக்டாக. So we already studied a line is a tangent is a line which touches the circle at 1 point. இப்போது இந்த ஏபின்ற கார்டு வந்து இந்த ஸ்மாலர் சர்க்கிள் இங்கே டச் பண்ணுறது கரெக்டாக. தேர்ஃபோர் இந்த ஏபி வந்து ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் அண்ட் லார்ஜர் சர்க்கிளுக்கு இது வந்து ஒரு கார்டு. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இது டச் ஆகிற பாயிண்ட் வந்து பி விச் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டேஞ்சன்ட் வித் த ஸ்மாலர் சர்க்கிள். ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஐ ஹாவ் டு ஜாயின் த பாயிண்ட்ஸ். ஓபி அண்ட் ஓஏ ஆர் த ரேடியஸ் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் விச் இஸ் 5 cm. அண்ட் இது வந்து ஓபி, இது வந்து 3 cm. திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட். வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஏபி, இந்த டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா இந்த சாப்டரில் ரெண்டு தேரம் தான் படிச்சிருக்கோம். தேரம் 10.1 அண்ட் தேரம் 10.2. தேரம் 10.1 என்னன்னா சர்க்கிளோட ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தேரம் 10.1. ஸோ டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் த்ரூ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ திஸ் இஸ் தேரம் 10.1. அதனால ஓபி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிஏ. ஸோ ஓபிபி வந்து 90 degree. ஸோ ரேடியஸ் பர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். இப்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சிச்சா இது 90 degree அப்படின்னா. ஸோ வி ஹாவ் டு டேக் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் அப்ளை பித்தாகரஸ் தேரம். ஸோ டேக் ட்ரையாங்கிள் ஓபிஏ. ஓபிஏ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வி ஹாவ் ட்ரான் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிஏ. உங்களுக்கு தெரியும் இந்த 90 degree ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் வந்து ஹைப்போடென்யூஸ் which is the longest side of a right angle triangle கரெக்டாக. ஸோ உங்களுக்கு தெரியும் பித்தாகரஸ் தேரம் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் equal to hypotenuse ஸ்கொயர்.
அப்போது OA தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ applying Pythagoras theorem, opposite square plus adjacent square equal to hypotenuse square. இப்போ நீங்கள் வந்து இது ஹைப்போடென்யூஸ் தெரிஞ்சிச்சு கரெக்டாக. ஸோ யூ ஹாவ் டு டேக் OA as hypotenuse and then நீங்கள் ஆப்போசிட் அண்ட் adjacent நீங்கள் எந்த 2 சைடு வேணால் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஸ்கொயர் ஆகும் போது இட் டசன்ட் மேக் எனி இம்பேக்ட். அண்ட் பித்தாகோரஸ் தியரமில் நீங்கள் அந்த மாதிரி ஆங்கிள் பார்த்து ஆப்போசிட் adjacent சூஸ் பண்ண வேணும். ஸோ ஐ எம் டேக்கிங் OP as opposite and P as adjacent. Now we have to substitute the values. OP வந்து 3 and P ஓட வேல்யூ தெரியாது and then OA is 5. So 3 square plus PA square equal to 5 square. Now we have to bring this 3 square transpose பண்ணால் இங்கே வந்து 5 square minus 3 square நான் கரெக்டாக. And then if you simplify this will become 25 and this will become 9. So PA square equal to 25 minus 9 and if you subtract this will get 16. So PA square answer value 16 and then PA is equal to plus or minus root 16. இதுக்கு ஏன் plus or minus root 16 சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். whenever you have question like PA வந்து root 16 இருந்தால் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, +4 அப்படின்னு சொல்லிட்டு. PA ஸ்கொயர் வந்து 16 இருந்துச்சுன்னா தென் யூ ஹாவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் root 16. இது நான் வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு நோ ஜஸ்ட் டெல் யூ அந்த லாஸ்ட் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ PAவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் root 16, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4னு வரும். சின்ஸ் இந்த PAன்றல இது வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இட் கான் பி நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் +4. ஃபைன். நம்ம இப்போது இந்த இது கண்டுபிடிச்சாச்சு. we found the PA. ஆனால் நம்ம கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், we have to find the length of chord of a larger circle கரெக்டாக. நம்ம AB கண்டுபிடிக்கணும். ஸோ just wait for a minute. ஸோ we have to find AB. ஆனால் நம்ம இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நீங்கள் இந்த BP கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று என்னென்னா ஹாவ் டு டூ த சேம் திங். ஒன்று இந்த அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ளை த பித்தாகோரஸ் தியரம். இன்னொன்று என்னென்னா இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அகெயின் டேக் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நீங்கள் உங்களுக்கு தீரம்லாம் தெரியல அண்ட் இஃப் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் தேட் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அகெயின் அப்ளை பித்தாகோரஸ் தியரம். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் equal to hypotenuse ஸ்கொயர். அண்ட் இது 90 டிகிரி அண்ட் திஸ் இஸ் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ OB இஸ் ஹைப்போடென்யூஸ் அண்ட் மீதி ரெண்டுத்தில் எதை வேணால் நீங்கள் ஆப்போசிட் அண்ட் adjacent எடுக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் OP as opposite and this is adjacent. ஸோ OB ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயர் equal to OB ஸ்கொயர். இங்கே வந்து OB ஸ்கொயர் வேல்யூ 5, OBயோட வேல்யூ 5 and OP வேல்யூ 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயர் equal to 5 ஸ்கொயர். And then you transpose this side. So PB square equal to 5 square minus 3 square. And then simplify பண்ணா same thing, 25 minus 9 and then PB square equal to 16 and PB equal to plus or minus root 60. PB equal to plus or minus 4 and then distance வந்து பாசிட்டிவ்னால we are taking only positive value. இப்போ we have to find AB கரெக்டாக மீன் டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் PA வந்து 4 and this is also 4. ஸோ டோட்டலாக ஆன்சர் வந்து 4 + 4 8. இது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எடுத்து கண்டுபிடிச்சோம் செகண்ட் இதில். இன்னொரு வழி என்னென்னா நம்ம 9th ஆல்ரெடி வந்து இது வந்து 4னு கண்டுபிடிச்சோம் கரெக்டாக ஸ்டார்டிங்கில். நம்ம 9th சர்க்கிள்ஸ் சாப்டரில் 10th சாப்டர் சர்க்கிள்ஸ் அதில் என்ன படிச்சிருப்போன்னா நீங்கள் சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஒரு கார்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சால் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன பண்ணால் இந்த ரேடியஸ் வந்து என்ன பண்ணோம், இந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும், 2 ஈக்குவலாக பிரிக்கும். யூ கேன் see this perpendicular from center of circle to the chord bisects the chord. This we studied in the 9th. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன தெரியும்னா இது வந்து 90 டிகிரின்னு தெரியும் கரெக்டாக. therefore இந்த OP வந்து இது 2 ஈக்குவலாக பிரிக்கும். therefore APயும் PBயும் ஒரே லென்த். OPB is 90 degree, PA equal to PB because இதான் தியரம், you have to write the theorem. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். and then therefore PA equal to PB equal to 4. அப்போ நமக்கு AB தானே வேணும். ஸோ AB is 4 + 4 and ABயோட வேல்யூ 8. ஸோ the length of the chord is 8 cm. ஃபைன். இப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இப்போ PA square equal to 16 இது இருந்தால் இதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அண்டு PA equal to root 16 இருந்தால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு +4 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா நீங்கள் வந்து பாலினாமியல்ஸில் படிச்சிருப்பீங்க. இது வந்து என்னென்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக. இது ஒரு டிகிரி வந்து 2. அப்போது இதுக்கு வந்து யூ வில் ஹாவ் 2 ரூட்ஸ், அதாவது 2 வேல்யூஸ் இருக்கும் உங்களுக்கு.
இது எப்படின்னா, ஸோ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இஃப் யூ டிரான்ஸ்போஸ் திஸ் டு தி லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ PA ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அண்ட் தென் இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போது இது வந்து ஒரு ஐடென்டிட்டி A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அது வந்து என்னென்னா A ப்ளஸ் B இன்டூ A மைனஸ் B. கரெக்டாக? இப்போது உங்களுக்கு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வருது அப்படின்னா, அப்போது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேல்யூ 0வாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதர் PA ப்ளஸ் 4 வந்து 0வாக இருக்கணும், ஆர் எல்ஸ் PA மைனஸ் 4 வந்து 0வாக இருக்கணும். இஃப் PA ப்ளஸ் 4 0னா அப்போ PAவோட வேல்யூ -4. இப்போ PA -4னா அப்போ PA வந்து +4 டிரான்ஸ்போஸ் பண்ணால், அதனால தான் PAவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் -4. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். கரெக்டாக? பிகாஸ் இதோட டிகிரி வந்து 1. அப்போது இதுக்கு வந்து ரூட்டோ அதோட ஆன்சர் வந்து 1 ஒரே ஒரு நம்பராக தான் இருக்கும். அதனால தான் PA வந்து +4. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக்னால இதுக்கு வந்து it has two values +or -4. ஓகே, ஹோப் உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next video.